என் அன்பு பிள்ளையே, எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு. எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு காரிய காரணம் கண்டிப்பாக இருக்கும். அது தானாகவே உன்னை காத்து நிற்கும். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை கவசமாக காத்து நிற்கும். நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தியடிக்கும். அடுத்தவர்களை பற்றிய பொறாமை சிந்தனை உனக்கு தேவையற்றது. உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலைமையை அடைய முடியும். அதேபோல் தேவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு. உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் தங்கமே? சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை மற்றவர்கள் பயன்படுத்தி உன்னை சிலர் ஏமாற்றி வருகின்றார்கள். அதே சமயம் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதே பயங்களிலேயே கொடூரமான ஒன்று. தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வலி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடு. மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே உறுதி எடுத்துக்கொள். அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறே. அது உனது அழிவுக்கான ஆரம்பமே. ஒன்றை புரிந்து கொள் தங்கமே, சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம், பொருள் சார்ந்ததல்ல. பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பாய். நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கின்றது. நீ உன் மனதை வைத்துக் கொள்ளும் அழகில்தான் உன் வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. நம்பிக்கையோடு இரு. உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாகி கூறும் வார்த்தைகளை பின்பற்று. நீ நிச்சயம் சந்தோஷத்துடன் வாழ்வாய். நல்லதே நடக்கும் தங்கமே. என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நாடி வந்தால் தேடி வருவேன். என்னை ஒரு நொடி நினைத்தால் ஜென்ம ஜென்மமாய் துணையிருப்பேன். நான் எல்லோரிடமும் தட்சணை கேட்பதில்லை. ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன். ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையைப் போல் பல மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகின்றது. எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணத்தை பெறுவதில்லை. மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அதுவும் கடந்து செல்லும். இறைவனை நம்பு, அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். நீங்கள் எதை தேடுகின்றீர்களோ அதை உடனே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கின்றேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் தான் விரும்பியதை அடைவான். உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே. என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா, இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே. இந்த சாகி இருக்க பயம் ஏன் உனக்கு? பிரச்சனைகளிடமிருந்து தப்பித்து ஓடும் ஓட்டப்பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை. நின்று எதிர்கொண்டால் வெற்றி பெறாமல் போகப் போவது இல்லை. என் பார்வை உன் மீது. ஏன் இந்த மனக்கவலை? எங்கிருந்தாலும் நான் காப்பேன். மனக்கவலையை விடு. குரு என்பது ஒளியின் மற்றொரு பெயர். குரு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்கின்றது. உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல், உடனே தீர்வு கொடுப்பேன். உனக்காக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் தங்கமே. கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே. அந்த இடத்தில் பதில் கிடைக்காது. அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும். அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா, உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன் தங்கமே. சர்வம் சாகிமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும்? உன் இதயப்பிடமே என் இருப்பிடம். கலங்காதே, நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. உனக்கு என்ன நேரம் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல்?
கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போது நல்லது நடந்தே தீரும். நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. கலங்காதே. நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, நீ உதாசீனப்படுத்தப்படும் போது உன் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை குழந்தையே. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். இறைவன் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம்முடனே இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். உன் அன்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றுபவர்களுக்கு எந்த கடவுளும் உதவ மாட்டார். உன் வலியை உணரும் சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும். எப்போதும் என்னை நினைத்துக்கொள். உன் எதிர்காலம் என் கையில். கலங்காதே. அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றார். இது உன்னால் மகிழ்வுடன் நடந்து வாயேன். வருவதை பார்த்துக்கொள்ள நான் இருக்கின்றேனே. எதற்காக கலங்கி நிற்கின்றார்? தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம். கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு. ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களை என்றும் மறவாதே. பூஜையின் போது முணுமுணுத்தாலும், கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும், தனிமையில் நின்று அழுதிருந்தாலும், 1000 முறை நீ என்னை வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை தங்கமே. உன்மேல் ஒரு சிறு கோபம். என்னவென்றால், இத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பது தான். காக்க வைத்திருக்கின்றேன் அல்லவா? நம்பி இரு. அனைத்தையும் நானே தருவேன். இருளும் தனிமையும் சூழ்ந்திருந்தால் துன்பம் என அர்த்தமல்ல. உன் தாயின் கருவறையும் அதே சூழல் கொண்டுத்தானே உன்னை உருவாக்கியது. நானும் அதே சூழல் தந்து உன்னை நல்வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றேன். நீ பிறந்த போது எப்படி உன்னை கொண்டாடினாரோ அப்படியே இத்துயரையும் கடக்க வைப்பேன். அதன் பின் வெற்றிகள் உன் காலடியில் மண்டியிடும். அத்தனை துன்பங்களும் உன்னை சூழ்ந்திருந்த போதும் நான் உன் அருகில் தானே இருக்கின்றேன். எதற்கிந்த மனக்கலக்கம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. கவலையை விடு. பிறர் சொல்லுக்கா அஞ்சுகின்றாய்? அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தால் நீ நல்லவன். இல்லையென்றால் உன்னை போல் அரக்கன் உலகில் இல்லை என்பார்கள். உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் இதே நிலைத்தான். உன் மனசாட்சிக்கு அஞ்சு. அதுவே உன் தலைமுறைகளை தலை சிறந்து வாழ வைத்துவிடும். இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை. சுகமாகினும் சரி, சோகமாகினும் சரி. ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய். இன்றே அனைத்தும் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்காதே. நேற்று மற்றும் நாளையை மறந்துவிட்டு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி. யாருக்காகவும் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை குழந்தையே. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். நல்லவனாயிரு. ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் ஏதுமில்லை குழந்தையே. எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரித்தான். நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும். நீங்கள் பேசும்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள். வெற்றி என்பது நிரந்தரமல்ல. தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிக்கள் தான் கிடைக்கும். மூழ்கி தேடினால்தான் முத்துக்கள் கிடைக்கும். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னே வந்து சேரும் குழந்தையே. தோல்வி என்பது அவமானம் அல்ல. வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் குழந்தையே. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனமாக இருக்க பழகு. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்றால் உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டும் என்றால் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி. அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. அன்பு குழந்தையே, பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் மட்டுமே. அன்பும் ஒரு வகை போதைத்தான். அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொள்ளும்.
உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்வில் எதையும் சாதிக்க முடியும் குழந்தையே. எந்த தூரத்தில் நிற்கும் போது உறவு அழகாக தெரிகின்றதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம். இன்னும் கொஞ்சம் நெருங்கினால் அழகாக இருக்கும் என நெருங்கினால் வலிகள் தான் மிஞ்சும் குழந்தையே. ஏமாந்து விட்டோமே என தலை குனியாதே. எவரையும் ஏமாற்றும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகின்றேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். கலங்காதே, நான் உனக்கு துணையிருக்கின்றேன். எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு முன் நிமிர்ந்து நின்று கடந்துவிடு. தாயின் அன்பு கடல் அலை போன்றது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தந்தையின் அன்பு நடுக்கடல் போன்றது, வெளியே தெரியாது, ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும். உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உனது நன்மைக்காகவே நடக்கின்றன. அனைத்தும் எளிதில் கிடைத்துவிட்டால் அவற்றின் மதிப்பு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. உன்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ பிறப்பதற்கு முன்பே உன் தாய் உன்னை நேசிக்க தொடங்கிவிட்டாள் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும். இருப்பினும் பாதையில் தொடர்ந்து செல். இறுதியில் தர்மமே வெல்லும். கலங்காதே. எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான் குழந்தையே. கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். முயற்சி செய். வாழ்க்கை மிக சிறியதே என்பதா அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீ அனுபவித்த துயரங்கள் போதும். இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகின்றேன். உலகை குறை சொல்லாதே. அடுத்தவரை குற்றம் சொல்லாதே. உன் தயக்கம், குழப்பம், பயம் இவற்றை நீதான் விட வேண்டும். உன்னால் முடியும். உன்னை நீயே உயர்த்திக்கொள். சில கவலைகள் தாங்க இயலாத மனவலியை தந்தாலும் வாழ்வில் மன உறுதியை உனக்கு அதிக அளவில் ஏற்படுத்தும். என் வைரமே, கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன். அப்பா என்று என்னை நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. எதை கேட்டு என்னிடம் நீ வந்தாயோ அதை வெகு விரைவில் உன்னை வந்து சேரும். தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி உள்ளது. தந்தையின் அதிருப்தியில் இறைவனின் அதிருப்தி உள்ளது. இறைவனின் திருப்தியை நேரடியாக பெற முடியாது. எனினும் தந்தையின் அன்பை பெறுவதன் மூலம் இறைவனின் திருப்தியை பெற முடியும். எல்லோருடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி இருப்பதில்லை குழந்தையே. அதிகமான வலிகளே இருக்கும். எவரையும் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தாதே. உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. என்னை மனதார நினைக்கும் குழந்தைகளை நான் என்றுமே கைவிடுவதில்லை. மனம் தளராதே. நடக்கவே நடக்காத சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன். நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும். ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் அமைதியாக இருக்கின்றேன். கலங்காதே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு. எனது பார்வையில் தான் நீ இருக்கின்றாய். பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் சென்று வாருங்கள். ஆனால் புண்ணியம் வேண்டுமெனில் தாய் தந்தையரை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். உன்னை சுற்றி 1000 உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். நீ தீய வழியில் சென்றால் நற்பாதைக்கு திரும்பிவிடு. இல்லையெனில் இறைவனா ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார். அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன். என் அன்பும் அருளும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். கவலை கொள்ளாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் என்றும் உனக்கு துணை நிற்பேன். அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகின்றது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகின்றது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது.
நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.